அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷன் ஸ்ட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் இன் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியில் இந்த தொழில் புரட்சியாகவும் தொழில் புரட்சின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த தொழில் முறைகளில் இந்த இண்டஸ்ட்ரியில் தொழிற்சாலைகளில் எப்படி வந்து மாற்றங்கள் ஏற்படுது, அதே போல் அர்பனைசேஷன் எப்படி நடந்தது அப்படின்னு தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். எவல்யூஷன் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரி இன் இந்தியாவில் மாடர்ன் இண்டஸ்ட்ரி எப்படிலாம் வந்து எவல்யூஷன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் ப்ரீ காலனியல் பீரியட், அதாவது சுதந்திரம் வாரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது இந்தியாவோட ஃப்ளரிஷிங் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஆகட்டும், அதே போல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ஃப்ளரிஷிங்காக இருந்தது. அது பிறகு குறிப்பாக சொல்லும்போது பெங்கால் முஸ்லீம், சூரத் ட்ரேட் இதெல்லாம் வந்து அங்கே ஃபேமஸாக இருந்தது. கலோனியல் பீரியடில் இது வந்து ப்ரீ காலனியல்னால் என்ன, அந்த ஆங்கிலேயர்கள் வரத்துக்கு அந்த ஸ்டார்டிங் பீரியடில். அடுத்து கலோனியல் பீரியடில் பிரிட்டிஷ் பாலிசிஸ் டீஇண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா பை டெஸ்ட்ராயிங் நேட்டிவ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட். இதே தான் நம்ம அமெரிக்கன் ரெவல்யூஷன்லேயும் பார்ப்போம். பிரிட்டிஷார் வந்து அங்கே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு பிறகு எல்லா அவங்களுடைய காலனிஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரியை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ரா மெட்டீரியலை எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுடைய அந்த ஆக்ட்லேயே வரும். இந்த மேனுஃபேக்சரிங் ரிஃபார்ம்ஸ்லேயே வரும். அந்த ரிஃபார்ம்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பொருள்லாம் தயாரிக்காதீங்க, ரா மெட்டீரியல்ஸை இங்கிலாந்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், அங்கே ஃபினிஷ் ஆகிற குட்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஜூட், காட்டன், அயர்ன் அண்ட் ஸ்டீல், ரயில்வேஸ் எமர்ஜ் பட் சர்வ்ட் கொலோனியல் இன்ட்ரெஸ்ட். இது எல்லாமே இங்கே எமர்ஜ் ஆச்சு. பெங்காலில் ஜூட் இண்டஸ்ட்ரி கொண்டு வராங்க, காட்டன் இண்டஸ்ட்ரி கொண்டு வராங்க, அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி கொண்டு வராங்க. ஆனால் அது எல்லாமே இங்கிலாந்துடைய வளர்ச்சிக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றாங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரமானதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியலைசேஷன் பிகம் சென்ட்ரல் டு பிளான் டெவலப்மெண்ட். ஒரு பிளான் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. செகண்ட் 5 இயர் பிளான் 1956ல் நேரு அண்டு மகளினோபிஸ் மாடல் என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. க்ரோத் ஆஃப் பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ், பில் செயில் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் அங்கே எமர்ஜ் ஆகி வருது. போஸ்ட் லிபரலைசேஷன் 1991ல் என்ன ஆகுது, எல்பிஜியை கொண்டு வரும். அதனால் ரைஸ் ஆஃப் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஐடி செக்டார், சர்வீஸ் எக்கனாமிலாம் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. ரீஜனல் இம்பேலன்ஸ் உருவாகுது. எங்கெங்கெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரிலாம் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்குதோ அந்த இடங்கள்லாம் வந்து எக்கனாமிக்கில் டெவலப்டு ஏரியாவாக மாறுது. உதாரணத்துக்கு குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாம். ஸோ இந்த கண்ட்ரிஸ் இந்த கம்பெனிஸ்லாம் உருவாகிறதுனால இந்த ஸ்டேட்ஸ் மட்டும் டெவலப்டு ஸ்டேட்ஸ் தான் மாறுது. அண்டு க்ரோத் ஆஃப் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் இன் இந்தியா, எந்தெந்த இடங்கள்லாம் வந்து அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் நடக்குது, நகரமயமாதல் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கும்போது கலோனியல் ஃபேஸில் போர்ட் சிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் வந்து துறைமுக நகரங்கள் இருக்குமோ, மும்பை, கொல்கத்தா, சென்னை இது எல்லாமே வந்து ஒரு ட்ரேட் சென்டர்ஸாக மாறுது. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்த சுதந்திரமானதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் மைக்ரேஷன் லெட் டு ரேபிட் அர்பன் எக்ஸ்பான்ஷன். அதாவது 1956க்கு பிறகு இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டோட அந்த பிளான்ட் எக்கனாமியில் கொண்டு வருவாங்க செகண்ட் இயர் பிளானில். அப்போ என்ன ஆகுது, இந்த அர்பன் எக்ஸ்பான்ஷன் வந்து ஏற்படுது. முன்னாடி தான் பார்த்துருப்போம், சின்ன வயசில் நம்ம தாத்தா பாட்டா சொல்லுவாங்க சென்னைன்றது தம்மா துண்டாக இருந்தது. ஆனால் நீங்கள் பாருங்க, சென்னை அப்படிங்கிறது அரக்கோணம் தாண்டி வந்துனுங்குது. எங்கள் ஊர்லாம் கூட சென்னைன்னு சொல்கிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எங்கள் ஊர்லாம் சென்னை அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து சென்னை சிட்டியா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ எங்கள் ஊர் வந்து சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது, ஆனால் எங்கள் ஊரே சென்னைன்றாங்க. ஸோ அதை வந்து அர்பன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றாங்க. அண்டு ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் உருவாகுது, க்ரோத் ஆஃப் மெட்ரோ சிட்டிஸ் அண்டு அர்பன் அக்ளோரமேஷன். அதாவது சில சிட்டிஸில் வந்து மெட்ரோ சிட்டிஸ் வந்து உருவாகுது. உதாரணத்துக்கு டெல்லி, என்சிஆர், பெங்களூர்லாம் பார்த்துங்க. ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் வந்து பெங்களூர் இந்த அளவுக்கு ஒரு மாடர்ன் சிட்டியாக இருக்குமானா இருக்காது. சென்சஸ் டவுன்ஸ் எமர்ஜிங் நேர் த ஹைவேஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ். இந்த ஒரு ஹைவேஸாக இருக்கட்டும், ஒரு ஹைவே போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே நிறைய செட்டில்மெண்ட்ஸ் உருவாகும். அதே போல் இண்டஸ்ட்ரியல் காரிடார், இப்போ பில் மாதிரி நிறுவனங்கள் வருதுன்னா அதை சுற்றி அங்கே வேலை செய்கிறவங்க ஒரு செட்டில்மெண்ட்ஸ் வந்து உருவாகும். சேலஞ்சஸ், ஆனால் இங்கே என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னால் அன்பிளான்டு க்ரோத்தாக இருக்கும். ஒரு பிளான்டு க்ரோத்தாலாம் இருக்காது. அங்கே டிராஃபிக் கன்ஜெக்ஷன் ஏற்படும், பொல்யூஷன் ஏற்படும், ஸ்லம்ஸ் ஏற்படும். இப்போ வீடு கட்டுறவங்க எல்லாத்தையும் வளைச்சி வீடு கட்டணும் தான் நினைப்பாங்க. இது ரோடுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்காது, டிராஃபிக் கன்ஜெக்ஷன் ஏற்படும். இதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் க்ரோத் அண்டு கிளாஸ் மொபிலைசேஷன். ஒர்க்கிங் கிளாஸில் என்னெல்லாம் இருந்துச்சு, அதை வேலை செய்கிறவங்கள ஆரிஜினேட்டட் வித் கலோனியல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இங்கே கலோனியல் பீரியடில் பிரிட்டிஷார் வந்து இங்கே ஆட்சி புரியும் போதே இந்த ஸ்ட்ரக்சர் ஆனது, இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் ஆனது உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன, அவங்க ரயில்வேஸில் ஒர்க் செஞ்சாங்க, மைன்ஸில் ஒர்க் செஞ்சாங்க, பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒர்க்கிங் கிளாஸ் அப்படிங்கிறது அப்போயே வந்து ஆரிஜினேட் ஆகிடுச்சு.
கம்ப்ரைசஸ் ஆர்கனைஸ்ட் செக்டார், ஃபேக்ட்ரிஸ், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், இங்கே எல்லாருமே வந்து அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அன்ஆர்கனைஸ்டு சில செக்டாரும் இருக்குது. டெய்லி வேஜஸ் அங்கே வந்து இருக்காது, கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. ஸோ டெய்லி வேஜஸ் வந்து அங்கே இருக்கும், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டிலாம் வந்து இருக்காது. ட்ரேட் யூனியன்ஸ் வந்து உருவாகுது. ஏஐடியூசின்றது 1920 உருவாகுறாங்க. ஐஎன்டியூசி, சிடியூ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு லேபர் மொபிலைசேஷன் யூனியன்ஸாக வந்து உருவாகுது. போஸ்ட் லிபரலைசேஷன் எல்பிஜிக்கு பிறகு என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஒர்க்கு அது ஆட்டோமேஷன், கிக் எக்கனாமி இது எல்லாமே என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. காரணம் என்ன, இது வந்து லேபர் செக்யூரிட்டி இல்லாததுனால. சரியா, சாரி இந்த மாதிரியான இந்த போஸ்ட் லிபரலைசேஷனுக்கு பிறகு இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கு, ஆட்டோமேஷன், இந்த கிக் எக்கனாமின்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் வந்ததுனால அது என்ன ஆகுது, இந்த ஜாப் செக்யூரிட்டியை ரெடியூஸ் பண்ணுது. கரெக்டாக இல்லையா? இப்போ ஜொமேட்டோவில் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து இஎஸ்ஐ பிஎஃப்லாம் கொடுக்குறோம், நீங்கள் இறந்துட்டா கூட உங்களுக்கு பென்ஷன் தரலாம் சொல்கிறாங்க. கிடையாது, வேணா வேலை செய்ய இல்லைன்னா விட்டுரு அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த ஜாப் செக்யூரிட்டியானது குறையுது அப்படின்றாங்க. அது பிறகு இன்ஃபார்மல் செக்டார்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் 90% ஆஃப் பீப்புள் வந்து இன்ஃபார்மல் செக்டார் தான் இருக்கிறாங்க. இன்ஃபார்மல் செக்டர்னா என்ன, ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு ஜாப் செக்யூரிட்டி இல்லாத போகிறதா, மேலே பார்த்தே தான். அந்த ஜாப் செக்யூரிட்டி இல்லாத எந்த ஒரு எம்ப்ளாயி செக்டாருமே இன்ஃபார்மல் செக்டார் தான். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும், ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ், ஸ்மால் ஒர்க் ஷாப், இவங்க எல்லாருமே வந்து இன்ஃபார்மல் செக்டாரை சேர்ந்தவங்க தான். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, லேக் ஆஃப் ஜாப் செக்யூரிட்டி, குறைவான சம்பளம் இருக்கும், அவங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி இருக்காது, நோ சோஷியல் ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்காது. கரெக்டாக, கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் சில எஃபர்ட்ஸை கொண்டு வராங்க. பிஎம் ஸ்வநிதி, ஈஸ்வரம் போர்ட்டல், சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் கூட. இந்த ஸ்கீம் பற்றிலாம் நம்ம கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜிஎஸ் டூல் இருக்கும். ஜிஎஸ் டூலில் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் நம்ம இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் படிப்போம். நம்ம அதை நடத்தும் போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அடுத்து சைல்டு லேபர் ரிமூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன கொண்டு வராங்க, அரைசஸ் ஃப்ரம் பாவர்ட்டி. இது எதனால் உருவாகுது சைல்டு லேபர் அப்படிங்கிறது, பாவர்ட்டினால, வறுமையினால, இல்லிட்ரஸினால, டிமாண்ட் ஃபார் சீப் லேபர்னால. கரெக்டாக, இதனால தான் இந்த சைல்டு லேபரானது உருவாகுது. காமன் இன் டொமஸ்டிக் ஒர்க்கில் கண்டிப்பாக அது இருக்கும். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில், அக்ரிகல்ச்சரில், டொமஸ்டிக் ஒர்க்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கெலாம் வந்து சைல்டு லேபரை பயன்படுத்துவாங்க. லாஸ் சைல்டு லேபர் ஆக்ட் 1986 கொண்டு வராங்க. இது 2016 அமெண்ட் பண்ணுறாங்க. அதனால 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள வேலைக்கு வச்சுக்க கூடாது. டிஸ்பைட் லாஸ் பெர்சிஸ்ட் இன் இன்ஃபார்மல் செக்டார். என்னதான் லாஸ் இருந்தாலும் இன்னுமே சில இடங்களில் சைல்டு லேபரானது இருக்குதான். எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கிறாங்க. இப்போ நாம் செய்யக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய ஷாப் இருக்கக்கூடிய பக்கத்து இடங்கள் எல்லாரையுமே வந்து இந்த சைல்டு லேபர் இருக்க தான் செய்யுது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்லம்ஸ் அண்டு அர்பன் டிப்ரிவேஷன், இந்த ஸ்லம்ஸ் இருக்கிறதாலும் அதே போல் அர்பன் டிப்ரிவேஷன்லையும் என்னென்ன சேஞ்சஸ் வந்துருக்குன்னு பார்க்கும்போது, ரிசல்ட் ஆஃப் ரூரல் அர்பன் மைக்ரேஷன், கிராமங்களிலிருந்து அர்பன் நோக்கி மைக்ரேட் ஆகிறதாலும், பாவர்ட்டி, லேக் ஆஃப் ஹவுசிங்னாலும் ஸ்லம்ஸ் ஆனது அர்பன் ஏரியாஸ்லையும் உருவாகுது. கரெக்டாக நம்ம பார்த்துருப்போம், சென்னை சிட்டியில் நிறைய அர்பன் ஸ்லம்ஸ் இருக்குது. கான்சன்ட்ரேட்டட் இன் மேஜர் சிட்டிஸ் லைக் மும்பையில் இருக்கும், மும்பை, தாராவி, டெல்லி, கொல்கத்தா, இங்கே எல்லாருமே வந்து இந்த ஸ்லம்ஸ் ஆனது இருக்கும். ப்ராப்ளம், போர் சானிடேஷன் இருக்காது, இன்செக்யூர் டெனூர், ஹெல்த் ரிஸ்க் உருவாகும். சானிடேஷன்னா என்ன, அங்கே அந்த கழிவுநீர் கால்வாயெல்லாம் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வசதி இருக்காது. இது எடுத்துக்காக கவர்மெண்ட் சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. பிஎம் ஆவாஸ் யோஜனா, ஜேஎன்என் யூஆர்எம், ஸ்மார்ட் சிட்டி மிஷின், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்காங்க. எதுக்காக, இந்த அர்பன் ஸ்லம்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக. சரி, இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க, 10 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த அர்பன் ஒர்க்கிங் கிளாஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய அர்பன் ஒர்க்கிங் கிளாஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் டிஸ்கஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் இந்தியா. இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கும் அர்பனைசேஷனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அதே போல் ஹவு ஹேவ் திஸ் ப்ராசஸ் கான்ட்ரிபியூட்டட் டு சோஷியல் சேஞ்ச் அண்ட் இன்இக்வாலிட்டி. இந்த ரெண்டு விஷயங்களும் சொசைட்டியில் சோஷியல் சேஞ்சுக்கும் அண்ட் இன்இக்வாலிட்டிக்கும் என்னென்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷனும் கொடுக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு சொந்த பண்ணிட்டு நீங்களே எழுதுங்க. சரியா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.